ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் தயாரிக்கிற மசாலா. இதில் பார்த்தீங்கன்னா மல்லி, கிராம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே பிரியாணி ஐட்டம் எல்லாமே போட்டு கருஞ்சீரகம், சீரக மிளகு எல்லாமே போட்டு வறுத்து ஆற வச்சு, நான் ஃபேன்லேயே ஆற வச்சுக்க, வெயில் எங்கே படிக்குது, ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்குவோம். அது பார்த்திங்கன்னா சிக்கனில் நம்ம நான்வெஜ் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், பிரியாணிக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருமா ஐட்டத்துக்கும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பட்டை, மல்லி, கருஞ்சீரகம், சீரகம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி பூ எல்லாமே பிரியாணி ஐட்டம் எல்லாமே இதில் போட்டு வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். மிக்சியில் கொட்டி அரைச்சிக்கலாம். சோம்பு, கசகசா, கருஞ்சீரகம், சீரகம், மிளகு, அப்புறம் பிரியாணி ஜாமான் சொல்லுவோம் பாருங்கள், அது எல்லாமே போட்டிருக்கேன். கூட வந்து மல்லியும் போட்டிருக்கிறேன். இதை நல்லா வறுத்து ஆற வச்சு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். வாங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நைஸாக, கொஞ்சம் இது கொஞ்சம் குறன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். பொடியை அரைச்சி வச்சு பாருங்கள், பிரியாணி பொடி மாதிரியே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, மிக்சியில் அரைச்சதுனால நம்ம கொஞ்சம் ஆற வச்சு டப்பாவில் கொட்டி வச்சிடலாம். நல்ல மணமாக இருக்குங்க, வாசமாக இருக்குது. இந்த பாரு, இது பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, மட்டன், நான்வெஜ் எல்லா பிரியாணிக்குமே போடலாம். அது இல்லாமல் குழம்பு ஐட்டம், வறுவல் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த பொடி போடலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.